விஜய் சொன்ன நேரத்துக்கு வரல. அவருக்கு குடுத்த நேரம் மதியம் 12 மணி. அவர் மதியம் வந்து 12. சேர்ந்தது இரவு 7 மணி. இப்ப இதற்கு இடையில கூட்டம் எப்படி இருந்தது? காவல்துறையோட ஒழுங்கு எப்படி இருந்தது? காவல்துறை தரப்புல ஆ, ஒரு 50, 60 காவல்துறை மட்டும்தான் அங்க இருந்தாங்க. இவ்வளவு கூட்டத்துக்குமா? அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருக்கிற கூட்டத்துல 50 காவல்துறைக்கு தான் இருந்தாங்க. கூட்டம் பரவலா இருந்துகிட்டே இருந்தது. இப்ப ஆமா. பேசி முடிச்சோன இந்த நெரிசல் அதிகமாச்சுல்ல, இது என்ன காரணத்தினால? இது என்னன்னா, இது கூடுதல் தகவலா இந்த அதிமுக பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆம்புலன்ஸ் போகும். அதை நம்ம பல்வேறு செய்திகள்ல பார்த்திருப்போம். ம். அதே மாதிரியே இந்த கூட்டத்துக்கும் நடுவுல ஒரு 3 ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸ் நடுவுல போயிருக்கு. ஓ! இது ஒரு டைம் 2 டைம் போகாம ஒரு 3-4 டைம் வரிசையா வந்தோடனே அங்க அத கவனித்த தாவேகா தொண்டர்கள் ம். அந்த ஆம்புலன்ஸ் ஒரு கண்ணாடியே அடிச்சு உடைச்சிருக்காங்க. சரி. அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் அந்த அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் தாவேகாவினருக்கும் தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டிருக்கு. சரி. இதை தடுக்க போலீஸ் தடியடி பண்ணிருக்கு. ஓ! அதுக்கு அப்புறம் தான் இந்த அசம்பாவிதம் நிறைய நடந்திருக்கு மேடம். இது அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தான் அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, இதுவும் ஒரு நெரிசலுக்கு காரணமா இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். ஏன்னா அது ரொம்ப குறுகலான சாலை உங்களுக்கு. ஓ, ஓ. சரி, இப்ப இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த ஒரு வருடத்துக்குள்ள இந்த புஷ்பா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தையும் ஒரு பெண்மணியும் இறந்தாங்க. அதுக்கு முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய அந்த நிகழ்ச்சியோட தலைவர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அல்லு அர்ஜுனா தெலுங்கு நடிகரை அந்த காவல்துறை கைது பண்ணாங்க. சரி. அதே போன்று இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு இந்த கூட்டத்தோட தலைவர் தாவேகா தலைவர் விஜயை கைது பண்ணும் சூழல் இருக்கு மேடம்.